நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. அனைவருக்கும் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. குரு பகவான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷத்தில் கடகத்தில் உச்சம் ஆகுறாருங்க. இது ரொம்ப அட்டகாசமான அமைப்பு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு குருவோட அருளால் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னாங்க 2 பயிற்சிகள் இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் 5/12 வந்து 2026 ராகுகேது பயிற்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்களை நமக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து மீனத்தில் இருக்காருங்க. இப்போ இந்த 4 கோள்கள் தான் வந்து நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறாங்க. சரி, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. கடகராசிக்கு அதிபதி சந்திரனுங்க. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே கேரிங், எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு லவ், எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு அஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ராசி இந்த கடகராசிங்க. இந்த அன்பாலையும் இந்த காதலாலையுமே அடுத்தவங்ககிட்ட ஏமாந்து போகக்கூடிய ராசியும் இந்த கடகராசி தாங்க. உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிலேயே ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் வந்து உச்சமாகிறாருங்க. இது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய நிகழ்வு. அப்போ ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இந்த வருடம் வந்து இருக்க போகுதுங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் உங்கள் ராசிலேயே இருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குறனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருப்பீங்க, அது இப்போ உங்களுக்கு வந்து சூப்பராக கைகூடி வருங்க. அதே மாதிரி 5 வருஷமாக ஏகப்பட்ட பிரச்சனை, 7 வருஷமாக ஏகப்பட்ட பிரச்சனை. எது தொழிலில் தோல்விங்க, நண்பர்கள் ஏமாற்றிட்டாங்க, உடம்பு சரியில்லை, ஒரு ஆப்ரேஷன் பண்ண அதுவும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை, ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சு என் வாழ்க்கையே அவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்திருப்பீங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நல்ல ஒரு பதவி உயர்வு, உத்தியோகத்தில் ஒரு மாற்றம், நீண்ட நாளாக ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அவங்க பண்ணுற தப்புக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். அதனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தை பாக்கியம் சூப்பர். உங்களுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லைங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் போகட்டுமா அப்படின்லாம் கேட்குற கடகராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அட்டகாசமாக இருக்குங்க, சாதகமாக இருக்குது. சுயஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகலாங்க. அதே மாதிரி ஏன் வளர்ந்த குழந்தைங்க, என் குழந்தைக்கு 28 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது, அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல, அது கல்யாணம் பண்ணியாச்சுங்க ஆனால் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற கவலைப்பட்டிருக்கவங்களுக்கு எல்லாம் இப்போ உங்களோட வளர்ந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகிறதாகட்டும், அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்காம இருக்குங்க, அப்போ உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னா அது உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அது இல்லாமல் கடகராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான குருவோட பார்வை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை, உங்களை விட ஒரு உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அவங்க மூலியமாக நீங்கள் திருமணத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் அப்லிஃப்ட் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னருங்க, அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் மூலியமாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர், இவ்வளோலாம் ஒரு பிஸ்னஸை கவனிச்சிருக்க மாட்டார், இப்போ அவர் ஃபுல்லாக பிஸ்னஸில் வந்து இறங்கி நின்று உங்களுக்கு வேலை செய்ய போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர், ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நானும் என்னோட ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னாங்க பிரிஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா உத்தியோக ரீதியாக அவங்க ஒரு ஊரில் இருக்காங்க, நான் ஒரு ஊரில் இருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்போ தான் நாங்கள்
நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு இயங்கிட்டு இருக்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி ஒரே குடும்பமாக இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சனி 9 பாக்கிய சனி எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுப்பாருங்க. உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர்லேருந்து, ஒரு ப்ரமோஷன்லேருந்து, உயரதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. தந்தை வழி சொத்து, பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துல இருந்த பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சாதகமாக முடிய போகுதுங்க. 9ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நிறைய பெரியோர்கள், சித்தர்கள், இந்த மாதிரியான அவங்களோட சந்திப்பு, அவங்களோட ஒரு ஞானம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் ரொம்ப ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை உங்களுக்கு கொடுக்குதுங்க. சனியோட வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியத்தில் சனி இருந்தாலுமே ஒரு சின்ன தடையை கொடுத்து அந்த தடையை தாண்டி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பையும் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பாருங்க. உங்களோட மூத்த சகோதரர் ஆகட்டும், இளைய சகோதரர்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன தடங்கல்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அது முன்னாடி நின்று அந்த விஷயத்த நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து அவங்களுக்கும் உங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு அப்லிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு மூமெண்ட் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்க போகுதுங்க. லோனுக்காக நிறைய காத்துட்ருக்கேன், லோன் கிடைக்குமா கிடைக்காதா, அந்த லோன் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்னா ஒரு சின்ன டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு லோன் கிடைக்குங்க. லோன் ரீபேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. தங்கம், அதாவது கடகராசிக்காரங்க எவ்வளோ வசதிகள் குறைவாக இருந்தாங்கன்னா கூட அவங்களோட பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு குண்டுமணி தங்கமாவது கடகராசிக்காரங்க இந்த வருடம் வாங்கக்கூடியது இருக்கு. தன சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, நவரத்ன சேர்க்கை, ஏதாவது ஒரு முத்து, மாணிக்கம், வைரம் அவங்க ராசிப்படி ஏதாவது ஒரு நவரத்னம் வாங்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. அதுமாதிரி தொழிலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுதுங்க. லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. இவ்வளோ நாள் லைஃப்பில் செட்டில் ஆக முடியல, எனக்கு 40 வயசு ஆச்சு, 40 வயசு ஆயிடுச்சுங்க, ஜான் ஏறுனா முளை சறுக்கிட்டே இருக்கு அப்படின்னா இப்போ குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து உச்சமாகறனால கட்டாயம் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இப்போ இருக்கிறத விட சூப்பரான பொசிஷனுக்கு போவீங்க. கொஞ்சம் டென்ஷனும் கோவத்தையும் மட்டும் குறைச்சிக்கோங்க. கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஓவர் எமோஷனல் வந்து உடம்புக்கு ஆகாதுங்க. அதனால எமோஷனலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் ரொம்ப நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்குங்க எங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் ஓவர் அட்டாச்மெண்ட் அப்படின்னு வேண்டாங்க. கடகராசி பெண்கள்கிட்ட இருக்க மைனஸே அப்படி தான். என்ன அப்படின்னா எல்லாத்தையும் தான் மேலே எடுத்து போட்டுக்குவாங்க. அப்புறம் தான் மேலே எடுத்து போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் முன்னாடி செஞ்சுட்டு எனக்குரிய மரியாதை கொடுக்கல, என்னை யாருமே கண்டுக்கல அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பெண்கள் இருப்பாங்க. இந்த வருடம் இன்னும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாகும். உங்களோட மனசு உடம்புக்கும் ரொம்ப போட்டு வருத்திக்காம உங்களோட வேலைகளை செய்யுங்க. கொஞ்சம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, குழந்தைங்களோட சந்தோஷமா இருங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வருது பார்த்தீங்களா, அதில் உங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களோட படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. மெமரி பவர் ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், இல்லை படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையில் இப்போதாங்க ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சவங்களாகட்டும்ங்க, ஒரு புதுசாக ஒரு ஸ்கில்லை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. புதுசாக உங்களோட தொழிலுக்கான ஒரு படிப்பை அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக படிங்க. அது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தில் இன்னும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் இந்த சமயத்தில் உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்க போகுது. சீனியர் சிட்டிசன் ஆனால் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வருடத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் எல்லாருமே உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் கிடைச்சே தீருங்க. உங்களை இன்னும் இந்த வருடத்தை முழுமையாக சூப்பராக மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா திருவக்கரை வக்ரகாளி அம்மன் வழிபாடு வந்து பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. அதே மாதிரி
மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணறுல குளிச்சுட்டு முருகனை மனசார கும்பிட்டுட்டு அங்கே அந்த பன்னீரில் விபூதியை வாங்கிட்டு வந்து உங்களோட விபூதி கிண்ணம் இருக்குது பார்த்தீங்களா வீட்டில், அதில் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் அந்த திண்ணூரை கொஞ்சம் வச்சுக்கோங்க. அந்த முருகனோட அருளால் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான வருடமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடுங்க. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அற்புதமாக நடக்குங்க. தசாபுத்திகள் குறைவாக இருக்கிற சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த பலன்களில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு பார்த்திங்கன்னா வகுப்புகள் நெக்ஸ்ட் பேட்ச் நாங்கள் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.